வணக்கம், என் பேர் தனலட்சுமி. நான் டெல்லி பாபு நடந்து வரேன். மனிஷாட்டிருந்து நான் பிசியோதெரபி பண்ணிகிட்ருக்கேன் 3 மந்த்ஸாக. எனக்கு முழங்கால் மூட்டு வலி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நான் இப்போ பிசியோதெரபி பண்ண பிற்பாடு நார்மலாக நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி வாக்கர் வச்சு நடந்தேன், கிரிப் பேண்டேஜ் போட்டேன். பிசியோதெரபி பண்ண பிற்பாடு இந்த ஹாஸ்பிட்டல் வந்த பிற்பாடு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நார்மலாக நல்லா இருக்கேன், நல்லா இப்போ வேலை பார்க்குறேன். ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் கிடையாது. மந்த்லி 5 days நான் பிசியோதெரபி பண்ணிட்டு போகிறேன் மனிஷாட்ட. வணக்கம், நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் மனிஷா ஜெய்சங்கர் ஃப்ரம் தீபம் மெட்ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கரணை. இவங்க நேம் தனலட்சுமி. இவங்களுக்கு 69 years ஓல்டு. ஆக்சுவலி இவங்க வரும்போது எங்கிட்ட வரும்போது 2 கால்லையும் சிவியரான வலி இருந்துச்சு, முட்டி வலி இருந்துச்சு. எக்ஸ்ரே செக் பண்ணி பார்த்ததுல சிவியரான ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆர்த்தோ டாக்டர் ஃபிசியோக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலயமா நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் இவங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா, இவங்களால நார்மலாக நடக்க முடியாமல் இருந்துச்சு. வாக்கர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிரப் பேண்டேஜ் கட்டிட்டு தான் நடப்பாங்க. இங்கே வரும்போது கூட கிரப் பேண்டேஜோட தான் வருவாங்க. ஸோ அந்த அவ்வளோ அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ரெண்டாவது கிச்சனில் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாமல் இருந்துச்சு. ரொம்ப வலி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. இங்கே தொடர்ந்து ஒரு 5 to 10 நாள் தான் ஃபிசியோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க. வாக்கர் சுத்தமா இப்போ யூஸ் பண்றது இல்லை. இல்லம்மா, வாக்கர் சுத்தமா யூஸ் பண்றது இல்லை. ரெண்டாவது கிரப் பேண்டேஜ் இப்ப எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. அது எப்பவுமே அதை கட்டிட்டு தான் வருவாங்க. ஆனா அது இப்ப கட்டுறதும் கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அடுத்து இவங்கள்ட்ட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, நம்ம என்ன சொல்றோமோ அதை அவ்வளவு அழகா ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ பெரிய பிளஸ் என்னன்னா, நம்ம இப்ப தெரப்பி எடுத்துக்கோங்கன்னு சொன்னா இவ்வளோ டியூரேஷன் எடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ டியூரேஷன் எடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் நம்மளோட பாடியில இருக்கிற அந்த ஜாயிண்ட் இது எல்லாமே நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அந்த டைம் டியூரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒன்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைசஸ், பயிற்சி தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா வலி சீக்கிரம் குறைஞ்சிரும். சரிங்களா, நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சீக்கிரம் குறைஞ்சிரும். ஆனா அதோட அந்த பயிற்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ஜாயிண்ட்டுக்கு உண்டான மசிலை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணும்போது தான் அந்த பெயின், அந்த வந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே திருப்பி வராது. ஸோ அந்த திருப்பி வராம இருக்கிறது ப்ரெவென்டிவ் ஃபேஸ்ல நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த ப்ரெவென்ஷனையும் இங்க தர்றதுனாலதான் இவங்க இப்போ இவ்வளோ ஆரோக்கியமா இருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டினியூ பண்ணது தான் ஒரு முக்கியமான ரீசன். இப்போ மந்த்லி டெய்லி எப்பயுமே எவ்ரி மந்த் வந்துருவாங்க. எவ்ரி மந்த் ஒரு 5 days அவங்க கண்டினியூ ஃபிசியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கன்சல்ட்ல இவங்க இப்போ நல்லா இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.